விளையாட்டு ஆப்களால் நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க. விளையாட்டு பிள்ளையா இருந்த போலீஸ் எஸ்ஐ ஒருத்தருக்கு வேலையே போயிருக்கு. Dream11 இது ஒரு விளையாட்டு ஆப். கிரிக்கெட் போட்டிகள் நடக்கும்போது பிடிச்ச வீரர்களை கேப்டனா நியமிக்கிறது, பவுலர்களை செலக்ட் பண்ணி லைவா நடக்கிற கேமை கணிக்கிறது தான் இந்த விளையாட்டின் முக்கிய விதி. அதை மதிச்சு விளையாடின ஒரு போலீஸ் எஸ்ஐக்கு இப்போ விதியே மாறிப்போச்சு. கிரிக்கெட் ரசிகர்கள் பலர் Dream11ல மெம்பர் ஆகி தங்களோட ஆதர்ஷ பிளேயர்களை செலக்ட் பண்ணி விளையாடி விதிப்படியான பரிசுகளை அள்ளியிருக்காங்க. குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து கோடி ரூபாய்க்கும் மேல பரிசு தொகை வழங்கப்படுது. இதுல ஒரு சிலர் பணத்துக்காக Dream11 விளையாடுறாங்க, ஒரு சிலர் பொழுதுபோக்குக்காகவும் தங்களோட கிரிக்கெட் நிபுணத்துவத்தை சுயமா டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படித்தான் பூனாவை சேர்ந்த போலீஸ் எஸ்ஐ சோம்நாத் ஜெண்டேவும் விளையாட்டா Dream11 விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. நாளாக அந்த விளையாட்டு மேல அவருக்கு ஒரு வெறி வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவரோட கணிப்புகள் பெரும்பாலும் சரியா அமைஞ்சதால பரிசு தொகையும் வர தொடங்கி இருக்கு. அவ்வளவுதான், குஷியான மனுஷன் எங்க போனாலும் போன்ல Dream11 விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு கை மேல பலன் தர ஒரு நாள் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறதா மெசேஜ் வருது. உடனடியா வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்க ஆரம்பிச்சாரு சோம்நாத். கை நிறைய காசு வந்ததுல அவரோட மகிழ்ச்சி எல்லை மீறி போச்சு. Dream11 விளையாடுறதுக்கு டிபார்ட்மெண்டோட பெர்மிஷன் கேட்கணுங்கிறது விதி. சோம்நாத் அதை சுத்தமா மதிக்கவே இல்லை. அதுவும் இல்லாம தான் ஜெயிச்சதை மீடியாவில் வேற தம்பட்டம் அடிச்சிருக்காரு. அதுவும் எப்படி, போலீஸ் யூனிஃபார்மோட. जो मैंने डिपॉजिट डाला था 150 रुपये, वो मेरे को वापस आया। कल मैं फिर 2 टीम लगाया, 2 नंबर की टीम मेरा बैठा और 1.5 करोड़ रुपए का मेरे को बक्स लगा। இதை பார்த்த உயரதிகாரிகள் சோம்நாத்தை அடுத்த செகண்டே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. விதிகளை மீறி செயல்பட்டதால ஆக்ஷன் எடுத்திருக்கிறதா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம Dream11 விளையாடினது பத்தி விரிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சோம்நாத்துக்கு ஆர்டர் போட்டிருக்கு டிபார்ட்மெண்ட். பொறுப்பான பதவியில் இருக்கிற ஒருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்டோட பெயரை கெடுக்கிற அளவுக்கு நடந்துகிட்டதாகவும் அவர் மேல பாஞ்சிருக்காங்க அதிகாரிகள்.